இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குதுன்றது இன்று யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துக்கு காணொளி பதிவு செய்ய போன நேரம் அறிந்து கொண்ட நான் இந்த காணொளியில் அதை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இந்த காணொளி மிக முக்கியமானது, கட்டாயம் கதைக்கப்பட வேண்டிய ஒரு சிக்கல் என்றுதான் சொல்ல முடியும். இந்த காணொளியை முழுமையாக பார்க்கிற நேரம் அதை நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். நீங்கள் ஒரு பொதுமகனாக இருந்தா இந்த சிக்கல்ல பல கருத்துக்களை முன்வைப்பீங்க. ஏன் இப்படியான அநியாயங்களை செய்கிறார்கள் என்று ஒரு வெறுப்பு ஒன்று வரும். அதே மாதிரி ஒரு தொழில் செய்கிற வியாபாரியாக இருந்தாலும் அவரும் ஏன் இப்படியான அநியாயம் நடக்குது என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்வார். எனவே என்ன நடந்ததுன்றதை தெளிவா சொல்றேன். நேற்று முன்தினம் ஒரு அண்ணா என்னோட தொடர்பு கொண்டு கதைச்சிருந்தார். தம்பி, இந்த ஊர்ல இருக்கிற இந்த சந்தையில தற்போது மீன் விற்பனை செய்யறதுக்காக நாங்கள் கொடுக்கிற வரி 15 ரூபாய், அதை 20 ரூபாவாக மாற்றி இருக்கணும். இந்த அதிகரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சிக்கலை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லியிருந்தார். எனவே மக்கள் தரப்பாக அவர் முன்வைக்கிறார் என்ற அடிப்படையில நானும் அங்க போயிருந்தேன். அந்த இடத்துல நான் போய் கதைச்ச வரைக்கும் வேறு சந்தைகளோட ஒப்பிடுகின்ற போது அந்த குறித்த பிரதேச சபைக்கு கீழே இருக்கிற சந்தையில தான் இப்படி உயர்ந்திருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அது உண்மையிலே கூட்டப்பட்டிருக்கின்றதும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. அங்க போய் நான் நின்ற நேரத்துல அந்த பகுதியில மீன் வியாபாரம் செய்கிறவர்கள் எல்லாரும் பிரதேச சபை பகுதிக்கு போய் அங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதா சொல்லப்படுது. அவர்கள் அது தொடர்பாகத்தான் கதைத்து கொண்டிருந்ததா சொல்லப்படுது. எனவே நான் 2 மணிக்கு போயிருந்தேன். அவர்கள் 3 மணி ஆச்சு அங்க இருந்து வாரதுக்கு. அந்த 1 மணித்தியாலங்களுக்குள்ள நாங்கள் எங்களால் முடிந்த அளவு அங்க இருந்தவர்களோட கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. சரி, கதைச்சு கொண்டிருக்கும் போது அந்த என்னோட தொடர்பு கொண்டு கதைச்ச அண்ணாவும் வந்தார். அவரோட சேர்ந்து இன்னொரு ஐயாவும் வந்தார். அந்த கதைக்க தொடங்கும் போது தூரத்தில் இருந்து ஒரு குரல் கடுமையாக பேசி கொண்டு வருது. சரியா, எவ்வளவு கடுமையாக பேச முடியுமோ அந்த வார்த்தைகளை இங்க பயன்படுத்தி கொள்வதற்கான சந்தர்ப்பமே இல்லை. அந்த அளவுக்கு கடுமையாக பேசி கொண்டு வந்தார்கள். அப்ப நான் யோசித்தேன், ஒருவேளை இந்த மீன் விற்பனை செய்கிற வியாபாரிகளுக்கு ஆதரவாக அந்த குரல் ஒலிக்குது. 20 ரூபாயின் கூட்டி நீங்க 15 ரூபாய் போதும் தானே என்ற மாதிரி அந்த குரல் ஒலித்து கொண்டு வருதுன்னு நான் யோசிச்சு கொண்டிருந்தேன். அப்படியே தூரத்தில் இருந்து அவ்வளவு காரசாரமான பேச்சு. அதான் சொல்றேன், அந்த வார்த்தைகளை இங்க நான் பயன்படுத்தி கொள்ள முடியாது. அப்படியே வந்து நாங்கள் கதைச்சு கொண்டிருந்த இடத்துக்கு கிட்ட வரும்போது என்னால அதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. அந்த குறித்த நபர் யார பேசி இருந்தார் என்றால் அங்க தொழில் செய்கிற அல்லது மீன் வியாபாரம் செய்கிற அந்த வியாபாரிகளை தான் பேசி இருந்தார். அவர் என்ன சொல்லி இருந்தார் என்றால், 20 ரூபாவாக மாற்றும் போது போராடுவதை போல ஓடி ஆடி திரியுறீங்கள். நாங்கள் இவ்வளவு நாளும் இங்க தானே மீன் வாங்கினாங்கள். இங்க மீன் வாங்கும் போது மற்ற சந்தைகளை விட நீங்க இங்க அதிகமான விலைக்கு விற்பனை செய்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தோட தான் அந்த கருத்து எதிர்கருத்து முன்வைக்கப்பட்டது. அப்ப அந்த மீன் வியாபாரம் செய்கிறவர்கள் என்ன சொல்லி இருந்தார்கள் என்றால், மீன் விலையை குறைக்க சொல்றார்கள். நாங்க பெரிய அளவுல மீனை கொண்டு வந்து அது நட்டப்பட்டா இவர்கள் தருவார்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டார். அடுத்தது, மீன் விலை என்பது நாங்க கடற்கரையில 1700 ரூபாவுக்கு எடுத்தா இங்க கொண்டு வந்து 1900 ரூபாய்க்கு வித்தாத்தான் எங்களுக்கு வருமானம் என்ற மாதிரியான ஒரு கருத்தை சொன்னார். அது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. என்னடா ஒரு 10 கிலோ மீனை கொண்டு வரார்கள் என்றா அதுல சில வேளைகள் ஒரு நாளைக்கு 2 கிலோ தான் பயன்படுத்தப்படுது என்று சொன்னா அடுத்த நாள் அந்த மீன் பயன்படுத்த முடியாத நிலை போகுது. 10 கிலோவில 2 கிலோ தான் வித்து மிச்சம் 8 கிலோ விற்பனை செய்யலைன்னா 8 கிலோக்கான பணம் என்பது அவர்களுக்கு இழப்பு, அவர்களுக்கு நட்டம். இதை ஏற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி விலை என்பது கடற்கரையில நாங்க போய் மீன் எடுக்கும் போது அங்க 1700 ரூபாண்டா இங்க கொண்டு வந்து 1900 ரூபாய்க்கு தான் விற்க முடியும் என்று சொல்றதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனா ஒரு மக்கள் தரப்பில இருந்து ஒரு நபரோட கதைத்த நேரம் சொல்லி இருந்தார், அங்க தான் மீனே வாங்க வாரதில்லை என்று ஒரு கருத்தை சொல்லி இருந்தார். ஏனென்று கேட்டா அங்க 800 ரூபாய் விற்கிற மீனை 1500 ரூபாய் விற்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பேன். நான் பல பேர் வச்ச குற்றச்சாட்டுகளை உங்களுக்கு சொல்றேன். இந்த காணொளியில நான் எந்த அநியாயம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்றேன்னா, இந்த வியாபாரிகள் இப்ப 15 ரூபாய் கொடுக்கிறார்கள், இனி 20 ரூபாய் கொடுக்க போறார்கள். 5 ரூபாவுக்காக அவர்கள் பெரிய அளவில் மனம் பறந்துறார்கள். அது தவிர்க்கணும், இல்ல 15 ரூபாய் தான் பொருத்தமானது என்ற ஒரு கருத்தை சொல்றார்கள் தானே. அப்படியான மனமுடைய வியாபாரிகள் எல்லோரும் இனிவரும் காலங்கள்ல மக்களுக்கு 800 ரூபாய் மீனை
1400 ரூபாவுக்கும் 2000 ரூபாவுக்கும் 1800 ரூபாவுக்கும் விற்கிறத தவிர்த்து கொள்ளணும். இப்ப ஆடம்பரமானது என்றது அவர்களே ஒரு பொருளுக்கான விலையை தீர்மானித்துக் கொள்றதுக்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கலாம். ஒரு சொகுசு இருக்கு என்று சொன்னா அந்த சொகுசு இருக்கு இந்த விலை தானடா, விரும்பினாவா இல்லையா போன்னு சொல்லலாம். ஆனா ஒரு பகுதியில இருக்கிற சந்தையில அத்தியாவசியமான உணவுப் பொருளான மீனை 800 ரூபாவுக்கு வாங்க ஆற மக்கள் அது 1400 ரூபாய் கொடுத்து வாங்கும் அளவுக்கு மாற்றப்படுகிறார்கள் என்றால் அது உண்மையிலேயே மக்களுக்கு எதிராக நடக்கிற அநியாயம் என்றதான் சொல்லுவேன். இதை நான் இந்த இடத்திலேயே உறுதியாக பதிவு செய்யறேன். அந்த சந்தையிலேயே வேலை செய்யற இன்னொரு வியாபாரி, மரக்கரை சார்ந்த வச்சுக்கொள்வோமே, அந்த பகுதியில இருக்கிற ஒரு வியாபாரி அந்த மீனவர்களை திட்டி தீர்த்து இருக்கிறார். அடுத்தது அங்க ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது, மீன் விலை அதிகரிச்சு விற்கிறதால அங்க பொருட்களை வாங்குறதுக்கு மக்கள் சந்தைக்கு வரார்கள். எப்படியுமே இப்ப நான் ஒரு சந்தையில போய் பொருள் வாங்கணும்னு சொன்னா எல்லாமே ஒரே இடத்துல ஒரே சந்தையில கிடைக்கிற மாதிரி இருந்தா நல்லவண்டு போட்டு நான் ஒரு சந்தைக்கு போறேன்டா, அங்க மீன் விலை 800 ரூபாய் மீன் 1400 ரூபாய் வித்தா நான் அந்த சந்தைக்கு நாளைக்கு போக மாட்டேன் மீன் வாங்குறதுக்கு. அப்ப என்ன செய்வேன், இன்னொரு சந்தை மீன் சந்தை எங்க இருக்குன்னு பார்ப்பேன், அந்த சந்தையை தேடி போவேன். அந்த சந்தையில மீனை வாங்கி கொண்டு வரும்போது அந்த பகுதியில இருக்கிற ஒரு மரக்கரை கடையில பொருளை வாங்குவேன். எனவே இப்படியான அநியாயங்கள் இனி நடக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் ஏன் அந்த சந்தையினுடைய பெயரை சொல்லிடுறேன், அந்த சந்தையில மட்டும் இது நடக்கல. ஒரு 5 ரூபாவுக்காக குரல் கொடுக்கிற அந்த வியாபாரிகள் மக்களினுடைய பணத்தில இருந்து 200, 300, 400 என்று மேலதிகமாக எடுக்கிறார்கள். இப்ப 800 ரூபாவுக்கு கடற்கரையில போய் மீனை வேண்டி போட்டு கொண்டு வந்து 850 ரூபாவுக்கு தாங்குவோம் சொல்லி கேட்கலாது. ஏனென்றால் அவர்களுக்கான போக்குவரத்து செலவு, அதற்காக அவர்கள் உழைக்கிறார்கள். எனவே 800 ரூபாய் மீனை ஒரு 1000, 1100 அந்த மாதிரி விற்கலாம். ஆனா அங்க நின்ற, சத்தியமா இது சொல்றேன், அங்க நின்ற ஒரு பொது மகன் சொல்றார் 800 ரூபாய் மீனை 1600 ரூபாய்க்கு விற்கிறார்கள் என்று. இது தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ எல்லா சந்தையும் இதே மாதிரி ஒரு கட்டுப்பாடான விலையில இருக்குமாக இருந்தா அதே சந்தைக்கு அந்த ஊரை சேர்ந்து இருக்கிறவர்கள் எல்லாரும் போவார்கள். ஓ, மீன் இன்றைக்கு 800 ரூபாவாமடா, இங்க 800 ரூபாவுக்கு சரியான விலைக்கு வந்திருந்தாமடா, அங்கதான் போய் வேண்டுவார்கள். இவர்கள் 800 ரூபாய் 1500 ரூபாய் விற்கும் போது இன்னொரு இடத்துல 800 ரூபாய் வித்தா இவர்கள் இங்கே 1500 ரூபாய்க்கு போறார்கள். 800 ரூபாய் விற்கிற இடத்துல போய் அந்த மீனை வாங்கி கொண்டு வருவார்கள். எனவே எல்லா இடத்தையுமே சமமாக மாறுகிற போது சந்தையில பணியாற்றுகிற, பட்டறை வச்சிருக்கிற, கல் வச்சிருக்கிற எல்லாருக்கும் பயன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிகாரிகள் இந்த தொகையை அதிகரித்தது தொடர்பாக நான் சொல்லல, அது கூட்டலாமா குறைக்கலாமா, அது தவிர்க்கப்பட வேண்டுமான்றது எனக்கு தெரியல. ஆனா மக்கள் தரப்புல இருந்து நான் சொல்றதா இருந்தா, நேரடியா அந்த ஐயா பேசினதை பார்த்த அடிப்படையில சொல்றதுண்டா, வியாபாரிகள் முடிந்த அளவு மக்களுக்கு நியாயமான விலையில அந்த பொருட்களை கொடுக்க பாருங்க. உங்களை நாங்க சும்மா கொடுக்க சொல்லல, நீங்க சேவையா செய்யணும் இல்லை, உங்களுக்கும் ஒரு வருமானம் தேவை. அந்த வருமானத்தை எடுத்துக்கொண்டு நியாயமான விலையில கொடுத்து நீங்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மக்களையும் மகிழ்ச்சியாக வாழ விடுங்கள் என்றதை இந்த காணொளியில பதிவு செய்து இப்ப இந்த காணொளியில இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும்.